யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. உன்னை பார்க்கும்போது எப்படி எனக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்குதோ அதே மாதிரி அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அது ஏன்னு என்னால் இது வரைக்கும் உணர முடியல. அது என்ன விதமான உணர்வுன்னு எனக்கு சீக்கிரமாக புரிய வைக்கிறியா? ஆனால் அவரை என்னால் பார்க்காமலோ பேசாமலோ இருக்க முடியாதுன்ற மாதிரி தோணுது. திரும்ப திரும்ப போய் அவரை பார்க்கணும் என் அடி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் என்ன தூண்டுது. இப்போ கூட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண மாட்டாங்களா, போயிட மாட்டோமா, எப்படா விடியோன்ற மாதிரி இருக்குது. போய் அவரை பார்க்கணுன்னு தோணுது. என் லைஃப்பில் ஏதேதோ நடந்து போச்சு. அப்படி ஒரு நாள் வரும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. என் அப்பா, என் குடும்பம் எல்லாரும் சந்தோஷமாக தானே இருந்தோம். விதி புரட்டி போட்டு ஒன்று என்னையும் சேர்த்துச்சா? இல்லை, விதி சொன்ன மாதிரி இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு நினச்சி தான் அதோட என் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டேன். வேறு எதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு தான் இது வரைக்கும் நினச்சிட்ருக்கேன். எல்லோரும் என் கல்யாணத்தை பற்றி பேசும்போது கூட வேணாம், என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். உன்னை மட்டும்தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அவரை பார்க்கும்போது என் அடி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் வருது. நான் சின்ன வயசுலேருந்து எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. அப்பா, இந்த குடும்பம் மட்டும்தான் என் உலகமாக இருந்துச்சு. அதை தாண்டி யாரையாவது பார்க்கணும், நம்ம காதலிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு கிடையாது. நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். எங்கள் அப்பா என் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய உழைச்சிட்டாரு, அவருக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினச்சிருக்கேன். ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு நாடகத்தை நடத்தினேன்? ஆனால் புரியாத புதிராவே உன்னை எப்பவும் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது என் மனசில் இன்னொரு எண்ணத்தை ஏன் விதைக்கிற மாதிரி சுச்சுவேஷனை உருவாக்குறேன்? யார் அவர்? நீ தான் எனக்கு இதுக்கான விடையை தரணும். எப்படி இருந்தோம், ஊருக்குள்ளே எப்படி வாழ்ந்தோம், நமக்குன்னு ஒரு வீடு, அதில் குருவி கூடு மாதிரி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் எல்லாரும். இப்படி ஊர் விட்டு ஊர் வந்து சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு தனியாகவே வாழ்ந்துட்டுருக்கமேடா. ஊருக்கு திரும்பி போகவே மாட்டோமா? ஏமா, உனக்கு தெரியாததா? திரும்பி நான் சொல்லணுமா? என் பொண்ணு எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாமா. அவளை அசிங்கப்படுத்தி பார்க்க நான் விரும்பல. நீயும் நானும் புரிஞ்சுக்கலாம், ஆனால் ஊர் உலகம் புரிஞ்சுக்குமாமா? அதை ஏன் ஊர் உலகத்துக்கு போற? என் கூட பிறந்தவளே அவளை தப்பாதானமா பேசினா? என் உசுரை காப்பாத்தின சாமிமா. அப்பாவா நீ இருந்தா போதும், ஆளா நீ இருந்தா போதும்பா. நீ இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லப்பா. நீ என் பொண்ணு எனக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா. ஒரு பையனை பெற்றிருந்தா கூட அவன் இதெல்லாம் பண்ணியிருப்பானான்னு தெரியல. பொம்பளை பிள்ளையா ஒத்தையா நின்று எனக்காக போராடி இருக்கா. அவளை அந்த ஊர்ல வச்சு அசிங்கப்படுத்த சொல்றியாமா? என் தங்கச்சியே போதும் ஊர் பூரா சொல்றதுக்கு. அப்படி இருக்கும்போது அவள் அந்த ஊர்ல சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறியாம்மா? அவளுக்கு வேலை கிடைச்சிது, அதனால அவ கூட நம்மளும் வந்துட்டோம். அதெல்லாம் தப்பு இல்லம்மா. அவள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழட்டும். அந்த ஊருக்கு போய் அவள் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழறது எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அவ தேடிக்க மாட்டாளே, என்ன பண்றது? அதான்டா தம்பி, மனசுக்கும் வருத்தமா இருக்கு. எனக்கும் கஷ்டமா தான் இருக்குமா நினைக்கும் போது. வேற என்ன பண்ண சொல்ற? அவ எதுக்கும் புடி கொடுக்க மாட்டாளே. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்காதடா. கடவுள் இருக்காருமா, என் பொண்ணை கைவிட மாட்டாரு. அவ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாவே வாழ்வா. எந்த பொண்ணும் செய்ய துணியாத ஒரு காரியம் எனக்காக என் பொண்ணு செஞ்சிருக்கா. அவ நல்லா இருப்பாமா. என் சாமி அவ நல்லாதான் இருப்பா. எப்படிலாம் இருந்தோம், இப்ப இந்த ஊர்ல வந்து யார் எவருன்னே தெரியாம 2 வருஷமா வாழ்ந்துட்டு கிடக்குறோம். உள்ளேயும் தவிச்சு போய் தான் நிற்கிறா. அவளுக்கு ஒரு வழியை காட்டுங்க. வாயெல்லாம் பூச்சி, படித்தா வேலைக்கு போனா சம்பாதிக்கிறா. அது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். இந்த குடும்பத்துக்காக உசுரை விட்டுப்பா. அதுக்கு மேலே அவளை பற்றி யோசிச்சதும் கிடையாது, எதுவும் பண்ணிக்கிட்டதும் கிடையாது. அவளுக்கு ஏன் கடவுளே இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த? ஆமா தங்கச்சி, நல்லா இருக்கியா? மச்சான் நல்லா இருக்கா? நல்லா இருக்காருண்ணே. எங்க உன் மச்சான் தான் ஃபாரின்ல கிடக்குறாரு. ஏதோ குடும்பத்துக்காக ஓடி உழைச்சிட்டு கிடக்குறாரு. 4 காசு கிடைக்காதானே? இருக்கட்டுமா, நீ நல்லா இருக்கணும், இதோ மாப்பிள்ள நல்லா இருக்கணும் தானே ஓடி உழைச்சிட்டு இருக்காரு. அதானே, ஏதோ அவர் கொடுக்குற காசுல கொஞ்சம் நஞ்சத்தை மிச்சம் பண்ணி பிள்ளைய பார்த்துக்கிட்டு அவன் படிப்பையும் பார்த்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள இன்னும் தான் படிச்சுட்டு இருக்காரு. முதல்ல படிச்சாரு, அதுக்கப்புறம் வேலைக்கு போலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் படிப்பு தான் படிச்சுட்டு இருக்காரு போலயே. என்ன மாப்பிள்ள? ஆமா மாமா, இப்பெல்லாம் சிங்கிள் டிகிரி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. மாஸ்டர் டிகிரி முடிக்கணும்ல. படிங்க மாப்பிள்ள, உங்களுக்கு எவ்வளவு தூரம் படிக்கணும்னு தொண்டு படிங்க. படிப்பு தானே வாழ்க்கைக்கு எல்லாமே. அதுதான் நம்மள என்னைக்குமே கீழே விடாம கை தூக்கி நிறுத்தும். ஆமா மாமா, அந்த நம்பிக்கையில தான் படிச்சுட்டு இருக்கேன். சரிங்க மாப்பிள்ள. என்ன என் மருமவ வந்ததுலேருந்து பேசவே மாட்டா, உம்மனே உட்காந்துருக்கா. நந்தினி, நல்லா இருக்கியாடா? ஓ மருமவளா ஒரு அதிர்ச்சியில உட்காந்துருக்கா. அதிர்ச்சியில் உட்காந்துருக்காளா? ஏன் மருமகளுக்கு என்ன அதிர்ச்சி? அதான் காலேஜ்லாம் படிச்சு முடிச்சிட்டா. பரீட்சைக்கு போகும்போது பயந்து போயிட்டு கிடப்பா. மார்க் எடுக்கணும்னு இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே மார்க் தானே எடுத்திருக்கா. இப்போ என்ன அதான் படிச்சு முடிச்சிட்டாலே, இதுக்கப்புறம் என்ன பயந்து உட்காந்துருக்கா? பயந்து தான் உட்காந்துருக்கா. என்ன விஷயம்னா, படிச்சு முடிச்சிட்டால, இந்த காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்களாமே. அப்படி கேம்பஸ் இன்டர்வியூ வரும்போது உன் மருமவ செலக்ட் ஆயிருக்கா. சூப்பர் நந்தினி, கங்க்ராட்ஸ். கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டியா? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? தேங்க்ஸ் மாமா.
ஆமாம், கேம்பஸில் செலக்ட் ஆகிருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் ஜாயினிங் சொல்லியிருக்காங்க. என் மருமவ வேலைக்கு போக போகிறாளா? ஏண்ணே, அதான் படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்க வச்சுட்டேன். இன்னும் வேலைக்கு அனுப்பணுமா பிள்ளைய வெளியில? அவ படிச்சதே வேலைக்கு போகணுன்றதுக்காக தானே. இந்த குடும்பத்துல ஆம்பளை பிள்ளை இல்லாத குறையா அவ தான் தீக்கணும்னு நினைக்கிறா. சம்பாரிச்சு அப்பனா உட்கார வச்சு பாத்துக்கணுமா. அது சரி, நல்ல ஆசை தான். என்னம்மா செலக்ட் பண்ணியிருக்காங்களே, ஒரு 10,000 5,000 சம்பளம் தருவாங்களா? என்னம்மா லூசுத்தனமா கேக்குற? 10,000 15,000 ரூபாயோ? அவ என்ன படிச்சிருக்கான்னு நீ நினைச்சிட்டு இருக்கா? BIT முடிச்சிருக்கா. அதுவும் காலேஜ்ல சும்மா ஏன்னு தானு படிச்சுட்டு வரல. அவ காலேஜ் டாப்பரு. அவள என்ன சும்மா நார்மலாவா படிக்க வச்சாரு மாமா? இருக்கிற வயலு சொத்து பத்தி எல்லாத்தையும் வித்து பெரிய காலேஜ்ல எல்லாம் படிக்க வச்சிருக்காரு. ஆமா மாப்பிள, பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டுருச்சு, உருப்படியா தானே படிக்க வைக்கணும். அது சரி, படிக்க வச்சதெல்லாம் சரிதான். இந்த வேலைக்கு தான் போக போறாங்கிற. சின்னவளுக்கு தான் என்ன பண்ண போறான்னு தெரியல. இன்னும் படிக்க வைக்க நான் ஏன் தங்கச்சி கஷ்டப்பட போறேன்? அதுக்கப்புறம் தான் பெரிய வேலைக்கு போக போறாள். அவ தங்கச்சி படிக்க வச்சுட்டு போறா. அதுவும் கரெக்டு தான். ஏமா நந்தினி, சம்பளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 30,000 அத்தை. அதுக்கப்புறம் போக போக ஏற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. 30,000 தரேன்னு சொல்லியிருக்காங்களா? ஆரம்பத்தில் 30,000 தந்தாங்கன்னா போக போக இவ எவ்வளோ சம்பளம் வாங்குவான்னு தெரியலையே. இப்படியே விட்டா இந்த குடும்பம் நம்ம சொல்கிற பேச்சை கேட்காதே. நம்ம பிள்ளைக்கு வேற இவளை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்படிலாம் வேலைக்கு போயிட்டு தெரிஞ்சா இவன் நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாளே. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவளுக்கு வேலைன்னு ஒன்று கிடைச்சா கூட கிடைக்கணும். அந்த சம்பாத்தியமும் என் கையில் தான் வந்து சேரணும். அதுக்கு முன்னாடி இந்த குடும்பம் முன்னேற நான் விட மாட்டேன். ஒரு வாட்டி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் இவன் நம்ம கைப்பிடியில் நிற்க மாட்டா. என்னம்மா தங்கச்சி ஒரே யோசனை ஆயிட்டா? உன் மருமக சம்பளத்துக்கிட்டு வாயடிச்சுட்டியா? ஆமாண்ணா, வாயடிச்சு போல மனசு நிறைஞ்சு போச்சு. என் அண்ணன் பொண்ணு ஆளாயிட்டாளேன்னு. ஆமாமா, பொண்ணு ஆளானதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நந்தினி சூப்பர். ஸ்டார்டிங்கே இந்த அளவுக்கு ஒரு சேலரியோட ஒரு கம்பெனி எடுக்கிறாங்க அப்படின்னா உன்னோட குவாலிஃபிகேஷனுக்கும் உன்னோட டேலண்ட்டுக்கும் கிடைச்ச கிஃப்ட் தான். அதனால கீப் இட் அப். போக போக இன்னுமே சேலரியும் நல்லா ஹைக் கொடுப்பாங்க. உன்னோட டேலண்ட்டுக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்லணும். தேங்க்ஸ் மாமா. ஆனா இந்த பயந்து பேசுற குணத்தை மட்டும் விட மாட்டேன். எப்பதான் உனக்கு தைரியம் வரப்போதோ தெரியல. வேலைக்கெல்லாம் வெளியில இப்பதான் அப்பலாம் அனுப்ப போறோம். இதுக்கப்புறம் தான் தைரியம் வரும். காலேஜ் பஸ் வந்தது, ஊர்ல இருந்து போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. இதுக்கப்புறம் போய் தங்கி வேலை பார்க்கறத நினைச்சுதான் பயந்துட்டு உட்காந்துருக்கா. ஒரு வாரத்துல அங்க வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. அதனால ஹாஸ்டல் லிஸ்ட் எல்லாம் பார்க்கணும். அங்கதான் அவ தங்கணும். நம்மளும் இருந்து போக முடியாதுல்லமா. அதனால தனியா போய் இருக்கிறத நினைச்சுதான் வருத்தப்பட்டு நிக்கிறா காலையில இருந்து. அப்படியா? அதான் மருமக பயந்துகிட்டே இருக்காளோ? ஏன் மருமகளே, இந்த அத்தை வேணா வந்து கூட இருந்து ஆக்கி போட்டுட்டு மருமகளை பார்த்துக்கிட்டுமா? இல்லத்த, நான் ஹாஸ்டல்ல இருந்துப்பேன். போக போக பழகிடும். கூடிய சீக்கிரம் மருமக வேலை பார்க்குற ஊருக்கே நாங்களும் போயிட வேண்டியதான். உன் மாமனை கட்டிக்கிட்டீனா கூட வந்துருவோம்ல. அப்போ அத்தை சும்மா சொல்றாங்க. உன் விருப்பப்படி நீ வேலைக்கு போ, பொறுமையா எல்லாம் பாத்துக்கலாம், சரியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க எப்பயும் போல உரிமையா பேசுறாங்க, கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் அச்சப்பட்டு உட்காந்துருக்காத. என்னண்ணா, நான் என் மருமகளை கேட்ட கேள்விக்கு உன்கிட்ட என்ன பதில் சொல்லிட்டு இருக்கா? எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேட்கறாளோ? தங்கச்சி உன் மருமவ தான் எங்க போயிட போறா? உனக்கு பொண்ணு கொடுக்காம வேற யாருக்கு பொண்ணு கொடுக்க போறேன்? ஆனா இப்போதைக்கு உன் மருமவள உன் வீட்டுக்கு அனுப்புற முடியல நான் இல்ல. ஏன்னா நான்லாம் போய்கிட்டே தான் கிடக்கு. அவனுக்கு வயசாயிட்டு இருக்குல்ல. மாப்பிள்ளையும் தான் படிக்கிறங்கிறாரு. படிச்சு முடிக்கட்டும். அதுக்குள்ள நந்தினி 2-3 வருஷம் வேலைக்கு போவா. போட்டும். அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாமா. அவ ஆசையே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணுங்கிறது தான். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம கல்யாணம் பேச்சு எடுத்தாலும் நல்லா இருக்காது இல்ல. அதனாலதான் ஒரு 2-3 வருஷம் போட்டுமா. அவ சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே புடி என் கையில வரணும்னு தான் ஆசைப்படுறேன். அவளை எப்படி எங்க வீட்டுக்கு வர வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான்னு மெதப்பலியா பதில் சொல்ற. இப்ப சம்பாதிக்காதப்பவே பொண்ணு தர மாட்டேன் யோசிக்கிற அப்படின்னும் போது சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானா அதுக்கேற்ற மாதிரி நாங்க பாக்குறோம், இன்னும் வசதியா பாக்குறோம் அப்படின்றவீங்க. நீங்களாம் பேசுறத பார்த்தா இவ போக போக சம்பளம் அதிகமா வாங்குவாப்பிலையே. அப்படி இருக்கும்போது இவளை விட்டு வச்சா சரி வராதே. சரிண்ணா, நாங்க கிளம்புறோம். எங்க அண்ணி சின்ன குட்டி யாரையும் காணோம். எல்லாம் அங்க முந்திரி காட்டுக்கு முந்திரி பழம் பிரிக்க போச்சுவோ, வரும் இப்பதான். அப்படியா? ஏண்ணா நீங்க 2 பேர் போலையா? உடம்பு ஏதோ கலப்பா இருந்துச்சுமா, அதான் வீட்டுல இருக்கேன். நந்தினி இவ்வளவு நாள் காலேஜுக்கு போயிட்டு வந்துகிட்டு அலைச்சலா இருந்தாலா, சரி இருக்கிற ஒரு வாரம் வீட்டுல இருக்கட்டும்ன்றதுக்காக அவருக்கா மத்த 3 பேரும் போயிருக்காங்க. அப்படியா? சரிண்ணா, அண்ணி வந்தா நான் கேட்டேன்னு சொல்லு, அப்புறமா வந்து பாக்குறேன். அத்தை சாப்பிட்டு போலாம். ஐயோ, என் மருமக சாப்பிட்டு போலாம் தான் சொல்றாளே. அவ சொல்றதுக்காகவே சாப்பிட்டு போலாம் தான். ஆனா அத்தை வீட்டுல ஆக்கி வச்சுட்டு மருமகளே வந்துட்டேன். அதனால போய் நானும் உன் மாமங்காரன்னு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் உன் கையால சாப்பிட்றதுக்கு எப்ப கொடுப்பன கிடைக்குதுன்னு பாப்போம். கூடிய சீக்கிரம் கிடைக்கும் தங்கச்சி. உங்க வீட்டுக்கு வந்து ஆக்கிப்படாம வேற எங்க போய் ஆக்கிப்பட போறான்? சரிண்ணா, என் மருமக என்னைக்கு இருந்தாலும் என் வீட்டுக்கு வந்து ஆக்க தானே போறா. அன்னைக்கு பார்க்க தானே போறேன். சரி வரேன், பேசினா பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு நாள் வந்து பாக்குறேண்ணா. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. நந்தினி போயிட்டு வரேன், பார்த்து இரு. வேலைக்கு போகும்போதும் பார்த்து போயிட்டு வரணும். சரிங்க மாமா. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு. ஹாஸ்டல் பார்க்கணும், இல்லை உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு வரணும்னா சொல்லு. மாமா கூட நானும் வந்து விட்டுட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல மாப்பிள்ள, அங்கவே 2-3 பிள்ளைங்க இவ கூட செலக்ட் ஆயிருக்கான். அதுவெல்லாம் ஹாஸ்டல் பார்க்க தான் போறேன்னுச்சுவோ. அதனால ஒரு நாள் போயிட்டு வந்தா. ஹாஸ்டல் தான் பார்த்து வச்சுட்டு தான் வந்திருக்கா. இதுக்கப்புறம் போய் தங்கி வேலைக்கு போற வேலை தான். சரி நந்தினி, அப்ப எப்படி இருக்குன்னு பாரு. டேக் கேர். கூடிய சீக்கிரம் உங்களெல்லாம் என் கைப்பிடிக்குள்ள கொண்டு வரேன். என்னப்பா உங்க சூனியக்கார தங்கச்சி என்ன சொல்லிட்டு போறாங்க? வாய் சூனியக்காரியா? அவ என்ன சூனியம் பண்றா உங்களுக்கு?
நம்ம குடும்பத்துல யாராவது நல்லா இருந்தா உங்க தங்கச்சிக்கு பிடிக்காதே. ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி தானே பேசுவாங்க. அப்புறம் என்ன, யார் வேணாலும் பயந்துட்டு இருக்கட்டும். நானும் உண்மையதான்ப்பா பேசுவேன். உங்க தங்கச்சி சூனியக்காரங்க தான். ஏங்க அண்ணி வந்தாங்க, இருக்க சொல்லியிருக்கலாம், சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்கலாம். நான் கேட்டேம்மா, சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்தாங்களாம், அதனால போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி சரி. ஆமா, உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, நீங்களே இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல, இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரி உடம்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. தம்பி, இப்படி சோர்ந்து போய் ஒரு நாள் உட்கார மாட்டேன். ஆனா காலையில இருந்து உடம்பு ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிடுவேன். அம்மா, உன் தங்கச்சிக்காரி என்ன சொல்லிட்டு போறா? தங்கச்சிக்காரி மருமக வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டா. எப்போ என் கூட்டுக்கு அனுப்ப போறீங்கன்னு கேட்குறா. என் மாவ தான், உன் தங்கச்சி தான், அதுல எந்த குறையும் கிடையாது. ஆனா என் பேத்தி வாயில்லா பூச்சி, அங்கெல்லாம் போய் வாழ்ந்துக்க மாட்டா. பேச்சுக்கு பேசுறதோட இருக்கட்டும், அவகிட்ட எந்த முடிவும் கொடுக்காத. ஏம்மா, அவ சும்மா பேசுறாமா. அப்படி மாப்பிளையும் நல்ல மாப்பிள்ள தானே. நந்தினி வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறா. அவ ஆசைப்படி போட்டும், அவ தங்கச்சியை படிக்க வைக்கட்டும். கால் நேரம் கூடி வரும்போது அவ வீட்டுக்கு போறாளோ எங்க போறாளோ, கடவுள் எப்படி விதி எழுதிதானே வச்சிருப்பாரு. ஏண்டா, நீ பேசுறத பார்த்தா உன் தங்கச்சிக்காரி பொண்ணு கிட்ட கொடுத்துருவ போலயே. பையன் நல்ல பையன் தான். தங்கச்சி போக போக மாறிப்பா. கேட்டா கொடுக்க வேண்டியதான். எப்பா, எங்க அக்காவெல்லாம் கட்டி கொடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன் பாத்துக்க. ஐயே, அந்த மாமா மூஞ்சில ஒரு மூஞ்சி, அந்த அத்தல ஒரு அத்தை, அந்த வீட்டுக்கு எங்க அக்கா அனுப்ப போறியா? பத்தியா என் சின்ன தங்கத்துக்கு அம்மா கோவம் வருதுன்னு. ஏன் உன் மாமனை நீ கட்டிக்கிறியா? மாயே கட்டிக்கிறேன். எங்க அக்காவையே கட்டி கொடுக்க கூடாதுங்கிற நான் கட்டிக்கிறேனா? சரி வா, நானே கட்டிக்கிறேன். போய் அந்த அத்தைக்கு ஒரு பாடத்தை என்னால தான் கத்து கொடுக்க முடியும். வேணா கட்டிக்கிட்டு உன் தங்கச்சி நான் குடும்பம் பண்ணுவேன், பரவாயில்லையா? என் சின்ன பேத்தி சொல்ற மாதிரி அவதான் சரியான ஆளு உன் தங்கச்சி குடும்பத்துக்கு. அவளை ஆட்டி படைக்கிறதுக்கு என் சின்ன பேத்தி அனுப்புவோம். அவன் நல்ல பாடத்தை கத்து கொடுப்பான் உன் தங்கச்சிக்காரிக்கு. சரி, அடுத்த வாட்டி உங்க அத்தக்காரி வரட்டும். என் சின்ன மொவ தான் என் மாப்பிளைய கட்டிப்பான்னு சொல்றா. அதனால என் சின்ன மொவ கொஞ்சம் ஆளாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன்னா. சரிப்பா, சொல்லிடு. அந்த அத்தைக்காரியும் அந்த மாமனையும் நான் தான் போய் ஒரு வழி பண்ணணும். அப்ப நானே கட்டிக்கிறேன். எங்க அக்கா வாழ்க்கையை பணைய வைக்காத. நீ மனுஷியாட்ட பேசுவா நல்லா. அக்கா, நீ சும்மா இரு. அந்த அத்தை வீட்டுக்கு உன்னை கட்டி கொடுத்து உன் வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆன்னு சொல்லிட்டு நிக்காத. ஃபர்ஸ்ட் வாயை திறந்து நல்லா பேச கத்துக்க. இந்த லட்சணத்துல காலேஜும் முடிச்சுட்டு வேலைக்கும் போற, இங்கேயாவது வாயை திறந்து பேசுறியா? இந்த வாயெல்லாம் போதும், வேலைக்கு போறதுக்கும் காலேஜ் போறதுக்கும். உன் வாய் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, குறைச்சிக்க மாட்டேன். இனிமேல் தான் அதிகமாக்க போறேன். ஏன்னா எங்க அப்பா தான் என்ன எங்க அத்தை வீட்டுக்கு கட்டி கொடுக்க போறாரு. பெரிய மனுஷியாடுன்னா பேசிட்டு கிடப்பா. சும்மா இருமா. யார் சொன்னாலும் சொல்லலனாலும் எங்க அப்பாவுக்காக எங்க அக்காவுக்காக நான் தான் அத்தை வீட்டுக்கு போவேன். மருமவளா போய் அத்தைக்கு இருக்கு. என் மொவ பேசுற பேச்ச பார்த்தா உன்னி என் தங்கச்சி ஓடிடுவா போலயே. பா, உங்களுக்கு உடம்பு எதுவும் பண்ணலையே? உடம்பு ஏதாவது பண்ண சொல்லுங்கப்பா. ஏன்னா இந்த மாதிரி சோர்ந்து நீங்கள் உட்காந்ததில்ல, இன்னைக்கு தான் வீட்டில் இருக்கீங்க. சொல்லுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுவோம் டவுனுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவர் என் மொவளவு கூட குடும்பத்து கூட சிரிச்சு பேசினாலும் இந்த அப்பனுக்கு எல்லா வழியும் பறந்து போயிடுதே. என் மொவ ஆளாயிட்டா, சம்பாதிக்க போறா, இந்த அப்பனை பாத்துக்க போறா, நினைச்சா பூரிப்பா இருக்கு. சோறு போட்ட வாயில வித்துலப்பா என்ன படிக்க வச்சிருக்கீங்க. நம்மள்ட்ட இருக்கிறது இந்த வீடு இந்த தோட்டமும் தான். அதை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் படித்த படிப்பை வச்சு நீங்கள் எனக்காக இழந்த எல்லாத்தையும் திருப்பி நான் உங்களுக்கு மீட்டு தரணும்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த அப்பனுக்கு சந்தோஷம் தான் என் மொவ வேலைக்கு போறதை நினைச்சா. அவ ஒரு ஆளாகணும், தைரியமா இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் தைரியமா நடந்துக்கணும், அவ எதுக்கும் பயப்படக்கூடாது. அதே மாதிரி அவளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். நம்மளால 10 ரூபா உதவி பண்ண முடியும்னாலும் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த 10 ரூபா கூட இல்லாம கஷ்டப்பட்டு தானே இருப்பாங்க. அதை தான் நான் உனக்கு எப்பவுமே சொல்லுவேன். உன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணு, தைரியமா இரு. உன் குடும்பத்துக்கு பத்தினது போக மீதியை 4 பேருக்கு கொடுக்கணும்னு நினை. அந்த மனப்பான்மை உனக்கு எப்பவுமே இருக்கணும். கண்டிப்பாப்பா, உங்க வளர்ப்பு அதுல எதுவும் தப்பா போகாதுப்பா. அது போது எனக்கு. என் மொவல நான் அந்த மாதிரி தான் வளர்த்துருக்கேன். எல்லாருக்கும் நல்லது நினைப்பா, யாருக்கும் எந்த கெடுதல் வரக்கூடாதுன்னு நினைப்பா. அவ என்னைக்குமே நல்லா இருப்பா. எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். என் மகன் சிரிச்சாதான் அழகா இருப்பா. அப்படியே பாக்குறதுக்கு மகாலட்சுமி கணக்கா. எங்க அப்பா ஆசைப்பட்டா நான் எதை வேணாலும் செய்வேன். எங்க அப்பாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நான் சிரிச்சாதான் எங்க அப்பா சந்தோஷமா இருப்பாருன்னா நான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என் மொவ சிரிப்பை பாக்குறதுக்குன்னு இந்த அப்பனுக்கு 100 வருஷம் ஆயுள கொடுக்கணும் அந்த கடவுளு. சாமி கிட்ட வேண்டும் போது கூட, கடவுளே, நான் பிறந்ததுலேருந்து எங்க அப்பா கையை பிடிச்சி தான் நடந்துகிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் எங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு தான் நான் போகணும். அதனால நான் இருக்கிற வரைக்கும் எங்க அப்பாவும் இருக்கணும். அதனால என் ஆயுசுல எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்துரு அப்படின்னு தான் நான் வேண்டிப்பேன். அப்படிலாம் வேண்டிக்கிறாள் என் மொவ. ஆமாப்பா, என் வயசுல கொஞ்சம் வயசு எடுத்து உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டேன். அதனால என் கூட நீங்க கடைசி வரைக்கும் வருவீங்க. சரி, என் மொவ கூட கையை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் வரணும். அதுதானே, அதுதான் என் மொவளோட ஆசைனா. நான் நிறைவேற்றாம இருப்பேன்னா கடைசி வரைக்கும் உன் அப்பா கூட தான் இருப்பேன். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு ஓரோடும் ஆனந்தத்தின். பா பா என்னாச்சுப்பா உங்களுக்கு? பா 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 என்னாச்சுப்பா உங்களுக்கு? பா ஏந்திருங்கப்பா. பா என்னங்க? ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? டேய் தம்பி,
மா நெஞ்சு வலிக்குதுமா, நெஞ்சு வலிக்குது, குத்துதே குத்துதே. அப்பதா அப்பதா நீ அப்பாவை பிடி, நான் போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். அங்க பக்கத்துல சேகரன் இருந்தாருன்னா அவரை கூட்டிட்டு வரேன். போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டா? நந்தினி நந்தினி, குடும்பத்தை பார்த்துக்கலடா. அப்பா அப்பெல்லாம் பேசாதீங்கப்பா, நீங்க எங்க கூட இருப்பீங்க. நெஞ்சு தானே வலிக்குது, பாத்துக்கலாம்ப்பா, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம் இருங்க. நந்தினி, குடும்பத்தை பார்த்துக்கடா. உன் தங்கச்சி படிக்க வைடா. அப்பாவுக்கு நெஞ்சு வலி தாங்க முடியலடா. அப்பா அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன் அப்பா. நந்தினி. அக்கா அப்பா மயங்கிட்டாரு, இப்போ சீக்கிரம் போக்கா. தினம் பொறுக்கிறேன் அப்பா, நீ என்னோட அன்பாகி போனால் தெய்வங்கள் வேண்டாமே, என் வாழ்வே வேண்டாம். தாயும் நீயே, தந்தை நீயே, நீ மட்டுமே என்னோடு இரு, போதும் போதும். கண்ணான கண்ணே, அப்பா நான் என்னாலும் உந்தன் கண்ணே. இதுக்கு முன்னாடி நெஞ்சு வலி நாம படுத்ததே கிடையாது. மொத்த தடவை நெஞ்சு வலின்னு இருக்கான். பயமா இருக்கே. கடவுளே, என் ஆயுஸ் எல்லாம் குறைக்க கூடாத. என் புள்ள சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தானே, ஒரு நொடியில இந்த குடும்பத்தை இப்படி வந்து நிக்க வச்சிருக்கியே. பாட்டி அழுவாத பாட்டி, அப்பா கொண்டு ஆகாது, நம்ம தைரியமா இருப்போம். அவன் வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட தைரியமா இருக்கலாம். நெஞ்சு வலி நானே அங்கவே மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி படுத்துட்டான். பயமா இருக்கடி. அத்தை, நீங்களே இப்படி பேசினா எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கத்த. அழுவாத, நீ மனசை விடாத, நல்லா இருப்பாங்க. நம்ம சாமியெல்லாம் வேண்டிப்போம். ஐயோ, இந்த குடும்ப சந்தோஷத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாது. கடவுளே, ஆத்தா மகமாயி, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான். இந்த குடும்பத்துக்கு துணை நிற்கிறது நீ மட்டும்தான். கடவுளா ஒன்றை மட்டும்தான் நம்பி இருக்கும். மற்ற யாரையும் நம்மள இந்த குடும்பத்துக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து ஓடி ஓடி உழைச்சானே, அவனுக்கு ஏன் அப்படி ஒரு தண்டனையை கொடுக்குற? அவன் மொவ தலையெடுத்து இப்போதான் சம்பாதிக்க ஆரம்பிக்க போறான். அவன் இதுக்கப்புறமாச்சும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கட்டும், கொஞ்சம் பாரம் குறையட்டுன்னு இருந்தானே, அவன் இந்த மாதிரி வந்து படுக்க வச்சிருக்கியே. கடவுளே, உனக்கு இதெல்லாம் தகுமா? அப்பத்தா சும்மாரு, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, நல்லா இருப்பாரு. நம்ம கூட இன்னும் சந்தோஷமா. நான் வேலைக்கு போக போறேன், எங்க அப்பாவை சந்தோஷமா பார்த்துப்பேன். என் பேத்தி தவிச்சு போய் நிக்கிறாளே, என் மருமாவை தவிச்சு போய் நிக்கிறாளே, குடும்பமே தவிச்சு போய் நிக்குதே. கடவுளே. பாட்டி, டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் வாங்க, என் பிள்ளைக்கு என்னாச்சு? சொல்லுங்க டாக்டர், நெஞ்சு வலின்னு படுத்துட்டாரு. என்ன ஆச்சு அவருக்கு? சார் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை எங்க அப்பாவுக்கு? ஏம்மா எல்லாருமே லேடிஸாக இருக்கீங்க, வேற யாரும் ஜென்ஸ் ஃபேமிலியில் இல்லையா? வேற யாரும் இல்லைங்களே, நாங்க தான். எங்களுக்கு ஒத்த மனுஷன் அவர் தான். அவரால தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவரே போய் படுத்துட்டாரு. எங்களுக்கு வேற யாரும் இருக்கா? சொல்லுங்க டாக்டர், நாங்க பாத்துக்கிறோம். நாங்க தான் அவனுக்கு, அவன் தான் எங்களுக்கு. வேற யாரும் எங்களுக்குன்னு உறவுன்னு சொல்லிக்க உண்மையான உறவு இல்லை. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? நீங்களாம் சொன்னால் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு புரியலையே. சொல்லுங்க டாக்டர், எதுவாக இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா சார், சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதுனால வேற வழியும் கிடையாது. நீங்கள் தான் வேற யாரும் இல்லைன்றீங்களே, அதனால நான் சொல்லி தான் ஆகணும். உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்மா. சார், ஹார்ட் அட்டாக்கா? ஐயோ கடவுளே, கும்பிட்ட சாமிலாம் கையை விட்டுருச்சு. அவர் தாங்க மாட்டாரு. டாக்டர், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவருக்கு இது எப்படி சரி பண்றது அதை சொல்லுங்க. மா எல்லாருக்கும் மைல்டாக ஸ்டார்ட் ஆகும். அப்போவே நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா சரி பண்ணியிருந்துருக்கலாம். மைல்டாக அவர் என்னைக்காவது நெஞ்சு வலின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? இல்லை சார், எப்போவாது ஒரு மாதிரி படபடன்னு இருக்குன்னு சொல்வார். ஹாட் வாட்டர் குடிப்பார், அதோட சரி. மற்றபடி நெஞ்சு வலியில் எங்கள் அப்பாவுக்கு வந்தது கிடையாது. இல்லைம்மா, அவருக்கு சிம்டம்ஸ் இருந்திருக்கும், கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா வந்திருக்கிற அட்டாக் அந்த மாதிரி இருக்கு, சிவியர் அட்டாக்மா. சார் என்ன சொல்கிறீங்க? இப்போ இதுக்கு என்ன சார் சொல்யூஷனு? ஆமாம் டாக்டர், சொல்லுங்கள், என்ன பண்ணணும் இப்போ? என் பிள்ளைக்கு என்ன பண்ணால் சரியாகும்? அவன் எங்களுக்கு ஆளாக வருவான். மைல்டாக அட்டாக் இருந்துச்சுன்னா நம்ம வேற ஏதாவது ஆன்ஜியோ பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஆனால் இவருக்கு வந்திருக்கிறது ரொம்ப சிவியர் அட்டாக்மா. சார் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தாம்மா பண்ணணும், வேற ஆப்ஷன் கிடையாது. பேஷண்ட்டும் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக தான் இருக்காரு, கொஞ்சம் ரிஸ்க் கேட்டகரி தான். ஆனால் என்ன சார் சொல்லுங்கள். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஒரு சில டாக்டர்ஸும் உங்கள் நல்ல நேரம் இப்போ இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட்டாக பண்ணுற டாக்டர்ஸு, ஸோ அவங்கள வர வச்சு இங்கவே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப ஆபரேஷன் பண்ண அவர் சரியாயிடுவாரா? ஆப்ரேஷன் பண்ண என் பிள்ளை எங்கள்கிட்ட வந்துருவானா?
வந்துருவாருமா. அவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக்ன்றதுனால நம்ம ரொம்ப சிவியர் அட்டாக்ன்றதுனால தான் இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி கூட நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். அதனால சர்ஜரி பண்ணிடலாம். ஆனால் நான் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. எனக்கு தெரியுது நீங்கள் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு அவர் தான் இம்பார்ட்டன்றதெல்லாம் புரியுது. உங்கள்கிட்ட நான் இந்த விஷயம் பேசுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ரியாலிட்டி தானம்மா. பணம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி மொத்தமாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி முடித்து அவர் டிஸ்சார்ஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 to 8 லட்ச ரூபாய் வரைக்கும் ஆகும் இந்த ஹாஸ்பிட்டலில். உங்களுக்கு சம்மதமா? 7 to 8 லட்சம் ரூபாயா? அவ்வளோ பணத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? டாக்டர் அவ்வளோ பணம் செலவாகுங்களா? வேற ஏதாவது வழி இருக்கா இதுக்கு? நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குன்னு போனால் கூட ஃப்ரீயாக பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். நான் தப்பு சொல்லலை. ஆனால் அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே நீங்கள் போயிட்டு அப்ரோச் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் மைல்டாக அவருக்கு கண்டிப்பாக சிம்டம்ஸ் காமிச்சிருக்கும். அதை ஏன் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தாருன்னு எனக்கு தெரியல. அப்போவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பெஸ்ட் டாக்டர்ஸை வர வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ண கூட ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி நிலமையில தான் இருக்கீங்க. ஆனால் அவரை நீங்கள் இப்போ கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிற சூழ்நிலை ரொம்ப சிவியர் அட்டாக்ல அட்மிட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் இன்னும் ஓப்பனாகவே உடச்சி சொல்கிறேனே, இன்னைக்கு நாளைக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்னா அவர் உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து தான். அடுத்த அட்டாக்கை தாங்குற அளவுக்கு அவருக்கு சக்தி இல்லை. இப்போவே ஆக்சிஜன் மூலயமா தான் அவர் சுவாசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஆக்சிஜன் டியூபை ரிமூவ் பண்ணால் கூட அவர் சுவாசிக்கிறது கஷ்டம். ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தாம்மா அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகலாம் அவரை. இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைல்லம்மா. அப்படியே என் சைடு நான் பண்ண முடிஞ்சால் கூட உங்களுக்கு 6 லட்ச ரூபா அந்த மாதிரி தான் நான் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறீங்க, யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க. வர டாக்டர்ஸு அதே மாதிரி பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லைம்மா. என் சைடு நான் சொல்லிட்டேன், நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். நீங்கள் பணம் கட்டலான்றதுக்காக இப்போ நான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காம இல்லை, ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நானும் மனசாட்சியோடு இருக்கிறவன் தான்மா. ஆனால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாதுமா. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுதுன்னு பாருங்கள். என் சைட்லேருந்தும் பெஸ்ட்டாக பண்ண முடிஞ்சா நான் பார்க்குறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இமீடியட்டாக அட்மிட் பண்ணால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களான்னு நான் கேட்டு பார்க்குறேன். ஆனால் இதையும் தாண்டி விதி இங்கே தான் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா பணம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். உங்களால் முடியுமான்னு பாருங்கள். சார் எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்கள். டாக்டர்ஸ் கிட்ட பேசுங்க. நான் எப்படியாவது பணத்தை கொண்டு வருவேன். எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் ரெடி பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் தவிச்சு போய் நிற்கிறாங்க. நீங்கள் தைரியமாக சொல்கிறீங்களே, ரெடி பண்ணிடுவீங்களா? சார் நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுவேன். நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. டாக்டர்ஸ் எல்லாம் வர சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டு அப்படி இல்லைனா நாளை காலையில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக பணத்தை ரெடி பண்ணுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடவுள் அதுக்கான தைரியத்தையும் தம்பி எனக்கு கொடுப்பாரு. நான் எப்படியாவது ரெடி பண்ணுறேன். நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. உன் பேச்சு கேட்டு தான் நான் ஆப்ரேஷனுக்கு டாக்டர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்ல போகிறேன். ஆனால் பாதி பணம் கூட கட்டாமல் நான் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். மனசாட்சி இல்லாமல் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். மேலே எம்டின்னு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி நான் பேஷண்ட்டை கேட்டு தான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்றது அவங்கள்ட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே பாதி பேமெண்ட்டாச்சு கட்டணும், பார்த்துக்கோங்க. கட்டிடுவோம் சார், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. நந்தினி முடியுமா நம்மளால? பாட்டி கடவுள் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார். அப்பா நமக்கு திருப்பி வருவார். டாக்டர் நீங்கள் ரெடி பண்ணுங்க, நான் பணத்தை கட்டுறேன். சரிம்மா, நான் இப்போ ரெடி பண்ணுறேன். நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் ரெடி பண்ணிடலாமா? ரெடி பண்ணுங்க டாக்டர். காலையில் நான் பணம் முழுசாகவே கட்டிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரிம்மா, மார்னிங் டைமில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறது தான் பெஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் மார்னிங்கே அப்பாயிண்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிரச்சனை ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். சரிங்க சார். என்னம்மா அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்து அட்மிட் பண்ணியிருக்கீங்க, ஒரு வார்த்தை சொல்லலை. நான் அக்கம் பக்கத்தில் சேதி கேள்விப்பட்டு வரேன். உன் அண்ணனுக்கு நெஞ்சு வலி தான், நம்மளை விட்டு போயிடுவான் போலயே, அந்த அளவுக்கு தான் சொல்கிறாங்க. ரொம்ப அதிகப்படியான வலி வந்திருக்கான், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்கடி. ஆப்ரேஷனா? அந்த அளவுக்கு அம்மா இருக்கு? ரொம்ப அதிகமாக வந்திருக்கா? நெஞ்சு வலி அதிகமாக வந்திருக்கா? இதுவெல்லாம் அழுவுறதை பார்த்தா பெருசாக இதை கொண்டு தூக்கி போடும் போலயே. நம்மளும் அழுது நடிச்சாதான் காரியம் ஆகும். உங்கள் அண்ணனுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமா, அப்போ தான் உன்னை காப்பாற்ற முடியுமா. அதுக்கு 7 to 8 லட்ச ரூபா வரைக்கும் பணம் செலவாகும்னு சொல்லியிருக்காங்கடி. ஐயோ 7 to 8 லட்ச ரூபாயா? என்னம்மா சொல்கிறேன்? 7 to 8 லட்ச ரூபாயா? அவ்வளோ பணத்துக்கு நம்ம என்னம்மா பண்ணுவோம்? ஏண்டி உன்னால் கொடுத்து உதவ முடியுமாடி? குடுடி. நந்தினி தான் வேலைக்கு போகிறான், அவன் வந்துட்டானா அவனும் கொடுத்துருவான்டி. நம்பிக்கையா குடுடி. அம்மா நான் கொடுத்து உதவுறதா இருந்தால் இந்நேரம் உதவி இருக்க மாட்டேனா? ஏம்மா இப்போதாம்மா இவனும் படிச்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கே எல்லா ஃபீஸும் கட்டிடுறோம். இருக்கிறது அந்த இடம் வீடு மட்டும்தானம்மா. அது எங்கேருந்துமா இப்போ போய் அர்ஜென்ட்டுக்கு விற்றா எவன்மா வாங்குவான்? அடமானம் வேணா வைக்கலாம். அதுவும் அடமானம் வைக்கிறதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரம்மா. உன் மாப்பிளைய பற்றி தான் உனக்கு தெரியுமே. ஆமாண்டா தம்பி, நம்ம உதவுறதா உதவி இருக்க மாட்டோமா? நம்மள்ட்ட ஏதுடா பணம்? அப்பா அனுப்புறத வச்சு சாப்பாடாக்கி சாப்பிட்டுக்கிட்டு உன்னை படிக்க வச்சுட்டு கிடக்கிறேன். அதை தவிர ஏது பணம் நம்மள்ட்ட? இப்போ அப்படியே உருட்டி பரட்டி கொடுத்தாலும் ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கலாம். இவங்க 7 to 8 லட்ச ரூபான்றாங்களே. என்ன உசுரை காப்பாற்றணும்னு எனக்கு ஆசை தாண்டா. ஆனால் என்ன பண்ணுறது, விதி அப்படி தானே உதவ முடியாத சூழ்நிலையில் நம்மளை வச்சிருக்கு. அத்தை சொல்லு மருமவளே, உன்னை இந்த மாதிரி ஒரு நிலமையில நான் பார்க்கணுமா? அத்தை யாரும் எங்களுக்கு அவங்க பணத்தெல்லாம் கொடுத்து உதவ வேணாம். எங்கள் வீடை அடமானம் வைக்க முடியுமா அத்தை? உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டையாச்சும் அடமானம் வச்சு எவ்வளோ பணத்தை கிடைக்கும்?
இந்த வார்த்தை உன் வாயிலேருந்து வரணும் தானே காத்துக்கிட்டு இருக்கேன். அடமானம் யார்கிட்டயோ ஏன் வைக்கணும்? என்கிட்டே வைக்கிற மாதிரி நான் எழுதுற பத்திரத்தை யார்கிட்டயோ ஏன் அடமானம் வைக்கணும்? நானே அடமானம் வச்சுக்கிட்டு பணம் தரேன், ஆனால் உங்களுக்கு சும்மா மட்டும் தர மாட்டேன்டி. உங்க அப்பா கிட்ட பேசுறேன், வேலைக்கு போறேன், கெத்தாவா பேசுறான். உங்க புடியை என் கையில கொண்டு வரேன்டி. வீடு இல்லாம நடு ரோட்ல நில்லுங்க, அப்ப நான் சொல்றது கேட்டுதானே ஆகணும். உன்னையும் கூட்டு போயிடுறேன். நீ சம்பாதிக்கிறது எனக்கு தான் வரணுன்ற மாதிரி நான் கொண்டு வரேன் சூழ்நிலையை. காலத்துக்கும் நீ அந்த கடனை தான் கட்டணுமே தவிர சந்தோஷமா வாழக்கூடாது. அத்தை, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா வீட்டு அடமானம் வைக்கிறதுக்கு? அடமானம் வைக்கலாம். அப்படியே அடமானம் வச்சாலும் அந்த வீட்டு மதிப்புக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் கேட்டு பார்க்கலாம். அத்தை, வீட்டோட மதிப்பு எனக்கு தெரியும். அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 4 to 5 லட்ச ரூபா வரைக்குமே அடமானத்துக்கு வாங்கலாம். விவரமா பேசுறா, இவளை ஏமாற்ற முடியாது. தொகை அதிகமாக கொடுக்க நம்மளுக்கு தானே லாபம். இவ போட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம கைக்கு வருவோம். அப்படியே பேசுவோம். நீ சொல்ற மாதிரி இந்த மாதிரி கஷ்டம்னு சொல்லி கேட்டு பார்ப்போமா? 4 to 5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குவோம். ஆனால் இன்னும் ஒரு 3 லட்ச ரூபா பணம் குறையுமே. எப்படியும் ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு நீ இன்னும் 1 லட்ச ரூபா கையில் வச்சுக்கிட்டா தானே ஆகும். அத்தை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டை அடமானம் வச்சு பணம் மட்டும் ரெடி பண்ணித்தாங்க. 5 லட்ச ரூபா கிடைக்கிற மாதிரி பாருங்க அத்தை. ப்ளீஸ், எங்களுக்காகத்தை இந்த ஒரு உதவி பண்ணுங்க. மீதி பணத்துக்கு என்ன மறுமொழி பண்ணுவேன்? பார்த்துக்கிறத்த. கடவுள் எங்களுக்கு ஏதாவது வழியை காமிப்பார். வேற எதுவும் எங்கள்கிட்ட பொருள் விற்கிறதுக்கோ அடமானம் வைக்கிறதுக்கோ இல்லை. ஆனால் கடவுள் ஏதோ ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுப்பாருன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்கள் இந்த வீட்டை மட்டும் அடமானம் வச்சு பணம் ரெடி பண்ணித்தாங்க. வாழற வீட்டு அம்மா வைக்க சொல்றேன். அது அன்னாடி நம்மள்ட்ட இருக்கிற ஒரே இது. இவன் ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனால் கூட அந்த வீட்டை அடமானம் வச்சுட்டா நம்ம எங்கடி போயிருப்போம்? பாட்டி, அம்மா 2 பேருக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம சம்பாதிப்போம். கடவுள் நம்மளை அப்படியே விட்டுற மாட்டார். எனக்கும் தெம்பை கொடுப்பாரு. என் தங்கச்சி ஆளாகி சம்பாதிப்பா. அதிலலாம் ஒன்றும் குறை கிடையாது. அப்போல்லாம் நம்ம அப்பா நம்ம கூட இருந்தால் தானே சந்தோஷம். அப்பா இல்லாமல் ஒரு வீடு நிர்கதியாக நிற்கும். அப்பான்றவர் அந்த வீட்டுக்கு ஆணி வேறு மாதிரி. அப்பா இல்லைன்னா அந்த வீடு ஒன்றுமே இல்லை. நான் விற்க சொல்லிய பாட்டி வீடை வைக்க தானே சொல்கிறேன். கண்டிப்பாக நான் அந்த வீட்டை மூட்டுருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. கடவுள் மேலே பாரத்தை போட்டு தான் அந்த வீட்டை வைக்கிறேன். அதை மூக்கிறதுக்கான தைரியத்தை எனக்கு கொடுப்பாரு. எங்கள் அப்பா என் கூட இருந்தாலே போதும், நான் எல்லாத்தையும் சாதிப்பேன். இப்போதைக்கு எங்கள் அப்பா உயிர் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அத்தை, நீங்கள் அந்த வீட்டை அடமானம் வச்சு பணம் ரெடி பண்ணிட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட கேட்குறேன். சரி மருமோளே, நீ சொன்ன மாதிரி வீட்டு பத்திரத்தை வச்சு யாருக்கிட்டையாவது பணம் வாங்க நான் முயற்சி பண்ணுறேன். வீட்டு பத்திரம் யார் வந்து எடுத்து தரீங்க? கீர்த்தனா, நீ போயிட்டு நம்மளோட வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கொடு அத்தைக்கிட்ட. அக்கா, எடுத்து கொடு கீர்த்தனா. நீனும் கேள்வி கேட்காத, பார்த்துக்கலாம். போய் எடுத்து கொடு. மீதி பணத்துக்கு நான் ஏதாவது இங்கே அரேஞ்ச் பண்ணுறேன். சரிக்கா. புன்னகையின் வாசமின்றி இன்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக நீ ஆகுதே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுதே. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டா. உன் பொண்ணு உன்னை காப்பாத்துனது சாமி மாதிரி தான். அவள் வாழ்க்கை இப்போ நிர்கதியாக நிற்கிது தான். நான் குறை சொல்லலை. ஆனால் கடவுள் அவளுக்கு ஒரு வழியை காட்டுவார். என் பொண்ணு வாழ்க்கையை இழந்துட்டுல நிக்கிறா. அப்படிலாம் இல்லடா. அன்னைக்கு அவ சொன்ன வார்த்தை, ஒரு அப்பா இல்லாமல் வீடு நிர்கதியாக நின்றுடும். அப்பா ஆளாவாச்சும் உட்காந்துருக்கணும் பாட்டி. அப்பதான் ஒரு குடும்பமாக இருக்கும். அப்பா இல்லாமல் நம்ம கோடி கோடியாக சம்பாரிச்சாலும் அந்த வீட்டில் சந்தோஷம் ஒன்று இருக்காது பாட்டி அப்படின்னு சொல்லி 2வது தைரியமாக பணத்தை ஏற்பாடு பண்ணா. உன் தங்கச்சிக்காரி அந்த இடத்துல நம்ம குடும்பத்தோட சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்க தான் பார்த்தா. சொல்ல போனால் 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வீட்டை மீட்க தான் போகிறோம். என் பேத்தி எல்லாரும் நினச்ச மாதிரி இல்லாமல் அடுத்தடுத்து எவ்வளவோ சம்பாரிச்சாதே. இப்போ எவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறா, நல்லா சம்பாதிக்கிறா. அப்போ அந்த 8 லட்ச ரூபான்றது பெருசாக இருந்தது. இப்போ என் பேத்தியால் 8 லட்ச ரூபா சுலபமாக சம்பாதிக்க முடியும். இப்போ அந்த வீட்டை கூட நம்ம மூக்க தாண்டா போகிறோம். ஆனால் உன் தங்கச்சிக்காரி அன்னைக்கு நம்ம நிலமையை பயன்படுத்திக்கிட்டு அந்த வீட்டை எப்படியாவது எழுதி வாங்கணுன்னே முயற்சி பண்ணா. ஆனால் உன் பொண்ணு அந்த வீடு எங்கள் அப்பா ஆசாசியாக கட்டின வீடு, அதை நான் விற்க மாட்டேன், அடமானத்துக்கு தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தைக்காரி தான் பணத்தை தரா அப்படின்னு தெரிஞ்சும் வேற யார் மூலியமாவது நீங்கள் பணம் ஏற்பாடு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியணும். உன் பொண்ணு எல்லாத்தையும் மனசில் போட்டு புதைச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட பணத்தை வாங்குறதுக்கு தான் நின்னா. நம்ம அத்தை பணம் கொடுத்தானா, யார் பணம் கொடுத்தானா, அடமானத்துக்கு தானே தராங்க, நம்ம வெளியே காமிச்சிக்க தேவையில்ல அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு புதைச்சிக்கிட்டு உனக்காக உன் பொண்ணு அப்படி துடிச்சு போய் நின்னாடா ஆஸ்பத்திரியில் நிற்கதியா. தைரியம் இல்லைன்னா அந்த பிள்ளைய நம்ம சொல்லிட்டு கிடந்தோம். ஆனால் எவ்வளோ பெரிய முடிவுலாம் எடுத்து உன் உசுரை காப்பாற்றி உன்னை நல்லா நாட்டியிருக்கா தெரியுமா? இதுமா ஆம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா கூட என் உசுரை காப்பாத்திருப்பானான்னு சந்தேகம் தான். ஆனால் என் பொண்ணு அந்த இடத்துல என் உசுரை காப்பாத்துறதுக்காக அவ வாழ்க்கையில இழந்துட்டு நிற்கிறா. எல்லாரும் நம்பிக்கையோட இருப்போம். அவளுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். அதை நம்மளாம் பார்க்க தான் போகிறோம். உனக்காக வச்சு அவன் நல்லா இருப்பாடா. இந்த சாமி என் பொண்ணை கைவிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கைவிடாது. உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுதே. ஆஃபீஸில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு நான் மட்டும்தான் நான் தங்கியிருக்கேன். அதையும் தவிர்த்து நான் இங்கே ஸ்டே பண்ணதெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு இங்கே இருக்கணும்னு தோணுது. அதுவும் நீ இங்கே தானே ரொம்ப நேரம் இருந்த, அதனால இங்கே இருக்கணும்னு எனக்கு தோணுது. என் பொண்டாட்டின்னு இந்த துளசி செடியை தான் நினைக்கிறேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி. அவளையும் தாண்டி நான் வேறு எதையுமே நினச்சதும் கிடையாது. என் மனசுலையும் யாரும் வந்தது கிடையாது. ஆனால் நீ என் மனசுக்குள்ளே ஏதோ பண்ணுற. உனக்கு எனக்கு நடுவில் ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சீக்கிரமாக எனக்கு நீ தான் தெரிய வைக்கணும். எப்போ வீடியோ நீ ஆஃபீஸ்க்கு வருவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த துளசி செடியை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் வருதோ அதே ஃபீல் தான் ஒன்றை பார்க்கும்போது எனக்கு வருது.
திடீர்னு உன் பேரை சொல்லும்போது என் மனசுக்குள்ள ஏதோ பண்ணுது. உன்னை பார்த்தாலும் எனக்கு ஏதோ தோணுது. நீ இருந்த இந்த இடத்துக்குள்ள உன் மூச்சு காத்து இருக்குன்ற மாதிரியே என்னை இங்கே இருன்னு சொல்லுது. பைத்தியக்கார மாதிரி ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் விடியலுக்காக, உன் வருகைக்காக. வாழ்க்கையில் பார்க்கணும்னு என்னை தூண்டின ஒரே பொண்ணு நீ தான். அதே மாதிரி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறதும் உண்மைதான். நான் இந்த 2 விஷயத்த நினைக்கும் போதும் ஒரே உணர்வு வருது. ஏன்டா எனக்கு புரியல. இதுக்கான விடையை காலம்தான் தீர்மானிக்கணும்.